என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பார்த்தால் நம்ம யாரையாகிலும் சார்ந்து கொண்டே இருப்போம், யாரையாகிலும் தேடிக்கொண்டே இருப்போம். காரணம், நமக்கு யாரும் இல்லையே, யாராகிலும் நமக்கு உதவி செய்வார்களா என்று நாம் என்ன பண்ணுவோம்? அநேகரை நாடுவோம், தேடுவோம். சில வேளையில் சோர்ந்து போவோம், சில வேளையில் கிடைக்கும் நாம் தேடுகிறது, சில வேளையில் கிடைக்காது, மனிதர்கள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். யோசித்து பாருங்க, வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், எந்த நன்மையும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எதுவாக இருக்கலாம் பிரியமானவர்களே, அது எதுவானா இருக்கலாம். ஒருவேளை பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சரீரத்தில் சுகமாக இருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற வேண்டும் என்று அந்த நன்மைக்காய் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட எந்த நன்மையும் கர்த்தராலே கொடுக்க முடியும், கர்த்தராலே நிச்சயமாய் செய்ய முடியும். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வேதம் அதிகமாய் அவரை பற்றி துணித்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள நன்மை எல்லாம் தேவை. அந்த நன்மையை அவரால் ஈஸியாய் கொடுக்க முடியும், வெகுவாய் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் சில வேளையில் நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல திருமண காரியம், குறிப்பிட்ட வேலையில் திருமணமான பிறகு பிள்ளை பாக்கியம், என் பிள்ளை நல்லா வரணும், என் கணவர் நல்லா இருக்கணும். நாம் இப்படிப்பட்ட சில நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகளை தேடுகிறோம். என் இயேசுவாலே நிச்சயமாய் கொடுக்க முடியும். நாங்கள் அவராலே நன்மைகள் பெற்றோம். பிரியமானவர்களே, அவராலே இப்படிப்பட்ட நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் தைரியமாக வந்து உங்கள் மத்தியில் அறிவிக்கிறோம்.